அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, வெல்கம் டு அலிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சென்னா மசாலா கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல் நாள் இரவே நம்ம கொண்டக்கடலை எடுத்து ஊற வச்சுக்கிடலாம். ஊற வச்சுட்டு மறுநாள் ஒரு 2 விசில் போட்டுக்கிடலாம். ஒரு 4 வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கிக்கிறணும். 3 தக்காளி அதையும் கட் பண்ணிக்கிடலாம். ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக புதினா, ஒரு 10 பச்சை மிளகாய் நடுவில் கட் பண்ணிக்கிறணும். இப்போ நான் வீடியோவில் எப்படி காமிச்சேன் அதே மாதிரியே கட் பண்ணி வச்சுக்கணும். பச்சை மிளகாய், ஒரு 3 கொத்து கருவேப்பிலை எடுத்து இது வந்து நம்ம குழம்புக்கு. இப்போ ஒரு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுக்கிடலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு ஆயில் விட்டுடலாம். ஆயில் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு போட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கிடலாம். நல்லா பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் அதில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டு தக்காளியை வேக விடலாம். நல்லா தக்காளி வெந்து வந்துடட்டும். இப்போ ஒரு 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விடணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பச்சை மிளகாய், புதினா, கருவேப்பிலை எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். அதில் போட்டுட்டு ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்குருவோம். நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா அது காட்டி இது வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே கொஞ்சமாக வேர்க்கடலை, ஒரு ஸ்பூன் எள்ளு எடுத்து லைட்டாக வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிடலாம். இப்போது தக்காளி எல்லாமே வெந்து வந்துருச்சு. இப்போ மசாலா நம்ம எடுத்து வச்ச மசாலா போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விடலாம். இப்போது ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். இப்போ நம்ம என்ன பச்சை மிளகாய் அதிகமாக போட்டிருக்கனால ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போதுமான அளவு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு எடுத்து அதில் போட்டு நல்லா ஒரு முறை கிளறி விட்டுக்குருவோம். மசாலா எல்லாமே பிரட்டி வர மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே வேக விடலாம். ஒரு முறைக்கு ஒரு முறை கிளறி விட்டுக்கிறோங்க, அடி பிடிச்சிடாம. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு, நம்ம கிழங்கும் வேகணும், நம்ம குழம்புக்கும் சரியாக போகணும். தண்ணியை ஊற்றிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். இப்போ உருளைக்கிழங்கு வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அவிச்சு வச்சுக்கிற கொண்டக்கடலையே அதில் எடுத்து தட்டிடலாம். தட்டிட்டு ஒரு முறை நல்லா கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக விடலாம். இப்போ நம்ம வந்து மசாலா எல்லாமே இப்போ நான் அந்த கொண்டக்கடலையில் பிடிக்கணும். அதனால மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறணும். வெந்து வந்துருச்சு. அதுக்குள்ளே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க எள்ளு பவுடர் எடுத்து அது மேலே லைட்டாக அப்படியே தூவி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, செனா மசால் கிரேவி ரெடி. நீங்களும் ஒரு முறை ரெடி பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு காமெண்ட்டில் வைங்க. என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக செனா மசால் கிரேவி ரெடி. மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க.